நிறைய இருக்குதுங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பேரன், பேத்தி, கணவன், மனைவி, 1000 உறவுகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட மனசுல ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்டதான் சொல்லி அழ முடியும் என்றால், இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர, இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்வதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு அழகான வார்த்தை சொல்வாங்க, நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள். எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிலக்கணம் மாதிரி சொன்னாங்க. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எதையாவது கொடுத்தாதான் அது நம்மள திரும்பி மதிக்கும். உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி, நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி, நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அதியமான் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசன் நீண்ட நாள் வாழக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக தந்தான் என்றால், தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும். நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க, கேட்டுருவீங்க? முதல் பணம்னு நீங்க போய் சொந்தக்காரங்க வாசல்ல நின்றுவீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது. நீங்க பணம் நல்லா உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்க உறவுகளுக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணி பேசலாம். ஆனால் பணம் இல்லாத போது நீங்க ஒரு போன் பண்ணுங்க, அடுத்த தடவை நீங்க அவங்களுக்கு போன் பண்ணும்போது ஒண்ணு சுவிட்ச் ஆஃபா இருக்கும், இல்லைன்னா உங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். இந்த உறவுகளோட நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான். ஏன்னா நண்பன்கிற ஒருத்தன் தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது. கடவுளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சைவ சித்தாந்தத்துல ஒரு உறவு முறை உண்டு. திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார். திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார். சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர். தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நண்பனா ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா, இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக 2 தடவை காதலுக்கு தூது போவார். கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க, இந்த காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இப்ப ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா? புதினா சட்னி வைக்கலையா, ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சு. 73 வயசுல எப்படியா ஒருத்தர் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கொண்டாடினீங்களா? அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின், இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒண்ணு வழங்கினாங்க. அதை கேள்விப்பட்டீங்களா? இப்போ 1 வருஷத்துக்குள்ளதான் தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க. அந்த மிக பெரிய விருது அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்? ஒரு சூப்பர் ஸ்டாரு. இத்தனை வருடம் அவரு நடிச்சதுக்காக ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க, ஒரு விருது தர்றாங்க. கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிகேட் பண்ணிருக்கலாம், இல்ல சின்ன வயசுல இருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிகேட் பண்ணிருக்கலாம், இல்ல தன் மகள்களுக்கு, இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிகேட் பண்ணிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிகேட் பண்ணாரு தெரியுமா? அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கை ஆக்குகிறேன், அவன் தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான், உனக்கு நடிக்க வரும், நீ போய் நடி என்று.
எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருடம் கழித்து இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார். இவரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உலக வரலாற்றிலே 2 பேரைத்தான் மாவீரன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். இதுல மாவீரன் அலெக்சாண்டர் கிமுல வாழ்ந்தவர். கிமு 333ல ஒவ்வொரு நாடுகளையா படையெடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறான். அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு. அவன் சாதாரண படை வீரனா தான் இருக்கிறான். ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேரு. 2 பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க சின்ன வயசுல இருந்து. அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட 2 பேரையும் பார்த்து சொல்லுவார், ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்வார். அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறவங்க, வளர்ந்து பெரியவங்கிறாங்க. அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார், ஹெபாஸ்டியன் அந்த படையில ஒருத்தனா இருக்கிறார். ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தன் நண்பன் மாதிரி அவன் தன்னுடைய உடை எல்லாமே அவன் போட்டிருப்பான். பெர்சிய நாடுன்னு ஒரு நாட்டுல அவங்க படையெடுத்து போறாங்க. அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் சேர்ந்து. இப்ப அந்த பெர்சிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடுறான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு. இப்ப அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ள போறாங்க. இப்ப தூரத்துல இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லாரும் அங்கதானே இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்து பயந்து போய் இந்த எதிரி நாட்டு மன்னனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க. ஐயா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கெல்லாம் இங்க உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம், எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க. ஆனா அலெக்சாண்டர்னு நினைச்சு ஹெபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவனும் தோற்றத்துல ஆளுமையோட இருக்கிறான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அரசன் பக்கத்துல இருக்கிறார், ஒரு படை வீரன் காலில் போய் ஒருத்தங்க விழுந்துடுறாங்க, சரணாகதி அடைச்சிடுறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை! அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. படை தளபதி சொல்றாரு, அம்மா நீங்க அலெக்சாண்டர் காலில் விழல, நீங்க அவருடைய நண்பர் ஹெபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க, எந்திரிங்க எந்திரிங்க. அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு, அரசர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்ப நமக்கு என்ன கதி ஆகுமோ நினைச்சு காலில் வந்து விழுந்தா அதுவும் தப்பா இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேனு பதட்டத்தோட எந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள். இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்கள் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறீர்கள், இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னார். என் நண்பனை நீங்க அலெக்சாண்டர் சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு தப்பும் இல்லை. அவனும் நானும் வேறு வேறு இல்லை, அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார் என்றால், அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க.